இப்ப பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கிற, பாஜகவின் சர்வாதிகாரத்தனத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற, பாஜக கூட ஒத்துழைக்காத, பாஜகவால் சில மாநிலங்களுக்கு நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், மாநில கட்சிகள் எல்லாம் ஒடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தாங்க அந்த சட்டம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் திமுக பாஜகவை ரொம்ப எதிர்த்து நிற்கிறாங்க. பக்கத்தில் கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் பாஜகவை ரொம்ப எதிர்த்து நிற்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களில் பார்த்திங்க அப்படின்னா மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவை எதிர்த்து நிற்கிறாங்க. பீகாரில் பார்த்திங்கன்னா லல்லு பிரசாத் யாதவாக இருக்கட்டும், அதே உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், இப்படி மாநில கட்சிகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாஜகவை எதிர்த்து பாஜகவை சனநாயக ரீதியாக கேள்விகள் கேட்குறாங்க. பாஜகவில் சில மாநிலங்களில் உள்ளே போக முடியல. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு, கேரளா இப்படிப்பட்ட மாநிலங்களில் உள்ளே போக முடியல. அப்போ பாஜக ஒரு கைப்பாவையாக, ஒரு ஆயுதமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றி கொண்டுட்டு வரணும்னு சொல்லி துடிக்குது. எப்படி? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈடியால் ஒரு பொய் புகாரில் ஒரு பொய்யா வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைங்கிற பேரில் உள்ளே வைக்கப்பட்டு 30 நாட்களை காரணம் காட்டி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை, முதல்வரை, அமைச்சரை பாஜகவானது சிறையில் தள்ள முடியும். சிறையில் தள்ளி அதனை காரணம் காட்டி பதவி நீக்கம் செய்து அந்த கட்சியை சின்னாபின்னமாக்கி, அல்லது இதனையெல்லாம் காண்பித்து மிரட்டி அந்த கட்சிகளினுடைய தலைவரை, முதல்வரை, அமைச்சர்களை மிரட்டி தங்களுக்கு அடிமையாக்கி அந்த மாநிலங்களில் பாஜக காலூன்றுவதற்கான ஒரு பெரிய முன்னெடுப்பு, வழிவகை, ஒரு பெரிய ஆயுதம்தான் இந்த சட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக இன்னைக்கு அமித்ஷா மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு. சரி, அப்படி இந்த சட்டம் நியாயமாக நடுநிலையாக செயல்பட்டு பாஜகவை சேர்ந்த பாஜகவின் கூட்டணி கட்சிக்காரர்கள், அப்படி ஒருவேளை இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இது சட்டமாக்கப்பட்டால் பாஜகவை சேர்ந்தவர்களோ அல்லது பாஜகவினுடைய கூட்டணியை சேர்ந்தவர்களோ இந்த மாதிரி அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்களுடைய பதவிகள் நீக்கப்படுமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. சாத்தியமே இல்லை. வேணும்னா அதில் காரணம் காமிச்சு இன்னும் அவங்க கட்சியிலையும் கூட்டணியிலையும் ஆட்களை சேர்த்துக்குவாங்களே ஒழிய அவனுங்க கட்சிக்காரனுங்க மேலே, அவனுங்க கூட்டணி கட்சிக்காரனுங்க மேலே இவனுங்க இந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க மாட்டானுங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சிபிஐயும், அமலாக்கத்துறையும், வருமான வரித்துறையும் பாஜகவின் அடியாட்கள், கூலிப்படை, கைப்பாவை.